ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல ஆனியன் ரவா ரோஸ்ட்டு அது வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன். மொறு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 3/4 கப் சேர்த்திருக்கேன். மைதா மாவு 3/4 கப் சேர்த்திக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். ரவா அளந்தோம்ல அதே கப்பில் நான் 3 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்தி நல்லா கலக்கிக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு முழுசாக போடவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். அப்படியே நம்ம இதுக்கு போய் வெங்காயம் கேரட்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வந்து நான் ஒரு 3 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட் ஒரு சின்ன கேரட்டை நம்ம வந்து கேரட் துருவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி வந்து தோல் சீட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து கட் பண்ணி போட்டால் வாயில் கடிபடுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கேரட் துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் வந்து 1 கப்பு ரவை, மைதா இதெல்லாம் சேர்த்ததுக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் 7 கப்பு தண்ணி சேர்த்துறோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்துகிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கலராக கிறிஸ்பியாக வரதுக்காக நமக்கு சேர்க்குறோம். இந்த கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதில் சேர்த்திடுங்க. சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரிவர்ஸ்லேருந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ரோஸ்ட் ஆனது எடுத்துருங்க. ஒவ்வொரு தடவை நம்ம மாவு ஊற்றும் பொழுதும் நல்லா கலந்துட்டு விட்டுங்க. நம்ம ரவை சேர்த்திருக்கனால ரவை வந்து அடியில் தேங்கி நின்றுக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம கலந்து விட்டு தான் ஊற்றணும். இந்த மாதிரி ரவா ரோஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் நீயா செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டுவாங்க. எங்கள் ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.